வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னத்தை பற்றி இன்றைக்கும் ஒரு திடீரென்று ஒரு உதவி தான். ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் நீங்கள் முந்தி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாக்களை தெரியும். அந்த ஒரு பிள்ளைய ஒரு கிட்டமட்ட இப்போ அந்த வீடியோ செய்த ஒரு 1.5 மாதத்துக்கு 45 நாட்கள் கடந்துட்டு அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, அப்பாவுக்கு வருத்தம் சொன்னேன். ஏதோ எனக்கு மறந்துட்டேன். அப்போ தான் அப்போ எனக்கு வருத்தம் வேலையை போக பேத்தியாரோட இந்த பிள்ளை வளர்ந்து ஒன்றுன்னு சொல்லி உண்மையாகவே பயங்கர கஷ்டம்னு சொல்லி சைக்கிள் நடந்து பள்ளிக்கம் போகிற பிரச்சனை எதுவும் நோக்கிறதுக்காக சைக்கிளில் வேணும்னு சொல்லி சைக்கிள் ஒன்று நாங்கள் எடுத்து உறவுகள் மூலம் எடுத்து கொடுத்தனாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் முதலும் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து படிக்கிற பிள்ளைகளை கொடுத்துருந்தா. ஏன்னு சொன்னால் தங்களை பேர பிள்ளையெல்லாம் காரில் போய் படிக்க வரைக்கும் சைக்கிளில் போய் நடந்து வர தங்களை பார்க்கவே ஒரு மனதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி முதலும் ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்தவ இந்த அம்மா ஒரு ஆள். அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் சொல்லியிருந்தவ என்னென்னு சொன்னால், ஓகே தம்பி அந்த பிள்ளைக்கு என்னால் என்ற ஒரு உதவி செய்கிறான், மாதம் கொடுக்கிறாரு, நாங்கள் ஒரே இதாக கொடுப்போம். அந்த பிள்ளை பேத்தியாரானே வச்சு பக்குவமாக ஏதோ இயலக்கூடியதை தங்க அந்த பிள்ளை படிப்பு சம்மந்தமான உடுப்புகள் அப்படியே 2 வாங்கி ஏதோ அந்த பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுத்து அது ஒரு டியூஷன் ஃபீஸாகவும் வச்சு கொண்டு மாதம் கொடுக்கலாம். அவையிட்டே அப்படியே கொடுங்கோ, அவையை வச்சு அதை கொடுக்கட்டும். தான் அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வேண்டாலும் ஏதோ தன்னால் இயலக்கூடிய மாதிரிக்கு செய்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு உண்மையாகவே ஒரு வயசு பேர பிள்ளையில் பார்த்தேன்னா அம்மாவுக்கு ஒரு வயசு வந்த அம்மா தானே, அந்த இதுலேயும் உதவி செய்யன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சுமாராக 45 நாளைக்கு மேலே இந்த கதை சொல்லி திடீரென்று தான் நேற்று சொன்னால், தம்பி இப்படி காசு இருக்குது கொடுத்துருக்குறேன், நீங்கள் காசு போட்டிருக்கேன், நீங்கள் அதை எடுத்து அந்த தாய் இல்லாத பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தால் அது நாளை பிறகு தான் அந்த இடையில் அவற்றை கணவருக்கு உடல்நல குறைவால் வைத்தியசாலையில் தெரிஞ்சபடியாக இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பிலாம் போயிட்டுது. ஆனால் நாங்களே மறந்துவோம். வேறு இந்த அம்மா சொன்னது சரியாக பூ கதைச்சது, நாங்கள் அதை விட்டுட்டோம். ஓகேண்டு அம்மா சொன்ன வார்த்தைக்காக இந்த பணத்தை அனுப்பியிருந்தால் உண்மையாக முதலாவதாக அம்மாவுக்கு எங்கள் சார்பாக நன்றி. அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் என்னோட குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லோரும் உண்மையாக சந்தோஷமாக வாழணும். அம்மா நினைக்கிறது எங்கிற பேர பிள்ளைகள உண்டு சொல்லித்தான் மற்ற பிள்ளைகள் நினைக்கிறது. அந்த ஒரு பெரிய மனப்பாங்கு உண்மையாக அதே காணும். அதான அவன் ஒரு பெரிய மனசு. எல்லா பிள்ளைகளும் தங்கள் பேர பிள்ளைகள் மாதிரி ஏதோ தங்களால் என்ற உதவியை அப்படி பார்த்து செய்யணும்னு சொல்லியிருந்தா. அப்போ அந்த உதவியால் நம்ம அந்த பணம் அனுப்பியிருந்தால் அந்த பணம் அனுப்பியிருக்க 45,000 ரூபா பணம் நீங்கள் இந்த வேக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்போ நாங்கள் அந்த பிள்ளையை தான் கூப்பிட்டு என்னென்னு சொன்னால் நாங்களும் வேலை காலமாக தான் இந்த வீடியோ செய்கிறோம். என்னென்னு சொன்னால் கனவேற்ற உதவிகள் செய்ய இருக்குது. அதில் உண்மைக்கு அம்மா போட்ட உடனே செய்திருவோம்னு சொல்லி இப்போ இந்த பிள்ளைக்கு ஸ்கூலுகள் டியூஷனுகள் எல்லாம் போகிறதால நாங்கள் நெடுவாக கூப்பிடல. இப்போ லீவில் வச்சு தான் கூப்பிட்டோம். நாங்களும் என்னென்னு சொன்னால் உண்மையாக இந்த வீட்டை போய் தேடிக்கொண்டே கொடுக்குறது எங்களுக்கும் பல உடனே தேவையே சொல்லியிருப்போம். பல வீரர்கள் ஊடர்கள் எல்லாம் பார்க்குறது. அப்போ அதால் சொல்லி நீங்கள் வேற ஏழுமா அண்டு கேட்க உடனே அதுகள் மறுப்பில்லாமல் நாங்கள் வாரோம்னு சொல்லியிருந்தேன். இல்லை சில பேர் நினைப்பினா என் வீட்டை விட்டு போய் கொடுக்கலாமாண்டு. ஆனால் எங்களோட வேலை உண்மையில் நினைக்கிற வேலைக்கு தெரியுமென்னு நினைக்கிறோம்னு சொல்லி எங்களோட கஷ்டத்தை நினைக்கிற வேலைக்கு அது விளங்கும். போகவே இல்லை. அது வேண்ட இடமும் கொஞ்சம் வாங்கால தூரம் தான். அதோட இன்னும் 2-3 பேர்ட்ட உதவியல் கொடுக்க கிடக்குது. அவியல் என்ற இடங்களும் தூரத்தால் நாங்கள் இப்போ ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் கொண்டே கொடுப்போம். என்ன அந்த குறிப்பாக நீங்கள் அந்த பணம் அந்த அந்த வாராணி குடும்பத்துக்குரிய வேலை சீக்கிரம் இந்த 2-3 நாள் ஆரம்பிக்க அப்புறம் வாங்க ஆரம்பிக்க அப்புறம் ஓகே வாங்க எடுத்துங்க. எப்படி இருங்க அம்மா 5 இஞ்சில் வாங்க இந்த கதையை இடம் காணும். ரைட் இருங்க கொஞ்சம் நீங்களே முன்னு கொடுங்க. சரி காணும். இல்லை வாங்க இஞ்சால் வாங்க பிள்ளை தங்கச்சி. சரி இஞ்சால் வாங்க கொஞ்சம். இப்போ நாங்களும் வேலை நேர பிரச்சனைகள் பார்த்து கொண்டு வந்தா பார்த்தீங்களா வீடியோ சொல்லி கொண்டிருக்க வந்துட்டேன். கொஞ்சம் இஞ்சால் இறக்கிங்க. என்ன தங்கச்சி என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சொன்னீங்க 6ஆம் ஆண்டு. என்ன ரைட் ஸ்காலர்ஷிப்புக்கு எனக்கு மட்டும்
பாசு 150 நான் சொல்லியிருந்தேன் அந்த இதிலேருந்தே இந்த இவ்வளோ இதில் 150 அப்போ இந்த 150 புள்ளி எடுத்து கொலசிப்பில் நான் முதல் வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்தாங்களே தெரியும் சந்தோஷ் என்ன பேர் டெனிஸ்கா சரி சரி பிரச்சனை இல்லையா காலம் எங்களுக்கும் வேலை தெரியும் தானே அதால் எங்களுக்கு மாறி மாறி வேலை அதுக்காக அதான் குயிக்காக அவங்கள வர சொன்னாங்க பார்த்து கொடுத்துட்டு போகும்போது நீங்களா இப்போ இப்போ ஏற்றிருக்கிறது போடுவேன் கட்டிக்கா பார்த்தீங்களா சைக்கிள் ஒன்று கொடுத்தபடியாக அந்த பிள்ளை ஏதோ மழை மண்டு தண்டை வரல ஓடி பள்ளிக்கம் டியூஷனுக்கு போகுமா பள்ளிக்கும் சைக்கிளில் போடுவோம் டியூஷனுக்கு சைக்கிளில் ஓடி தண்டை வரல கட்டித்தரம் படிக்குது இந்த வீடியோவை பார்த்தோம் இந்த அம்மா இந்த வீடியோ வந்து சைக்கிள் கொடுக்க போட்டது ஒரு அம்மா ஒரு ஆள் பார்த்துட்டு அப்போவே காசு அனுப்பியிருந்தவ இந்த காசை வந்து இந்த பிள்ளைக்கு தான் கொடுக்க சொல்லி சரிதானே அப்போ எந்த இடையில வருத்தங்கள் இதெல்லாம் அனுப்பிடலாம் விட அந்த காசு 3-2 அனுப்பிடலாம் நாங்கள் கொண்டு வந்து தாரதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை தெரியும் தானே அதான் நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு தந்துருக்குறோம் அந்த உங்கள் அப்பாவுக்கு சுகமா என் அப்பாவுக்கு வருத்தம் பண்ணுற சொன்னேன் அது நான் தான் பார்க்குறேன் என்ன இருக்கிறேன் உங்களோட மகன் என்ன என்ன இது என்ன வருத்தம்னு சொன்ன கிட்னி வருத்தம் என்ன கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அப்போ மாதம் மாதம் கிளினிக் போகணும் என்ன எங்கே போகணும் அவர் மாட்டேன்னு பண்ணிட்டாரு நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்பின்றது அவர் இந்த கமரா விட்டு பார்க்கணும்னு சொன்னால் தான் மாட்டேன்னு நின்றுட்டேன் இப்போ என்ன வேறு இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படி தான் இருக்கிறேன் கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கிறேன் ஆனால் ஆஸ்பத்திரி போனால் தானே வைத்தியம் செய்யும் இங்கே யாழ்ப்பாணம் அதை கிளிநொச்சி போகிறது மாதம் மாதங்க போகணும் என்ன உண்மையாக எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வருத்த துன்பங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்குத்தான் இருந்தாலும் ஓகே நாங்கள் தங்கச்சிக்காக அம்மா பணம் அனுப்பியிருந்தால் உண்மையாக பெரிய சந்தோஷம் அம்மாவுக்கு முதல் எங்கள் சார் மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு என்ன தங்கச்சி யோசித்து கொண்டிருக்கிறா என்னடா அப்பா இது அந்த ஓகே அது பிரச்சனை இல்லைண்ணே சைக்கிள் சந்தோஷம் தான் நடந்தது அதுமாதிரி அம்மாரா காசு தந்துருக்குறா நீங்கள் வந்து நீங்கள் மாதம் 3000 டியூஷன் செலவுக்கு முடியுமான்னு சொன்னது அப்போ அம்மா வந்து ஒரே இதாக உங்கள்கிட்ட காசு தாரா நீங்கள் ஆனால் இப்போ என்ன சொல்லுங்கள் மாதம் உங்களுக்கு 3000-5000 போட்டு அதை அனுப்பி கொண்டிருக்கிறதும் கஷ்டம் அதை தந்து நாங்கள் உங்களை தாரதும் கஷ்டம் இந்த அம்மா வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா இதை ஒரு உதவி செய்வா சரிதானே உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு உதவி கண்டிப்பாக செய்து கொள்ளுவா நீங்கள் அதை வச்சு ஏதோ எங்களால் அவே தந்ததை வந்து எங்களால் இயலக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தந்துருக்கேன் சரிதான் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஏதோ உங்களுக்கு கொண்டு போங்க முக்கியமாக அம்மா படிப்பு கண்டு தந்தவ இப்போ இந்த காசை நீங்கள் வைத்தியசாலைக்கும் ஒரு கொஞ்சத்தை எடுத்தோன்னு பிள்ளைய படிப்புக்கும் எடுத்து பிள்ளைய கொப்பி எழுத 2 உடுப்படுத்து கொடுத்து நீங்கள் ஏதோ இந்த பிள்ளைய பார்த்துக்கணும் இந்த பிள்ளைக்காக தான் அம்மா மெயினாக தந்தவ சரிதானே பிறந்தனா 11 வயது வார புரட்டாசி மாதம் 11 வயசா ஆள் சின்னே ஓகே ஆள் சின்ன ஆள் தான் ஆனால் அப்போ வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை தானே ஓகே இதை விட வேறு நீங்கள் அந்த சைக்கிள் தான் 2-3 நாளில் இன்னும் ஒரு ஆள் கதைச்சவர் உடுப்புகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இன்னும் கதைச்சே இல்லை எப்படியும் வீடியோ பார்ப்பிதான் திருப்பி ஞாபகம் வந்து செய்தால் செய்யட்டுமே நான் அப்பா வந்து என்ன நடந்த அப்பா ஒருக்கா சொன்னீங்க இப்போ அப்பா வேலை வேலைக்கு போகிறேன் நான் தான் கிட்னி வருத்தம் சொட்டு வேலையை போனால் உடனே நெஞ்சில் ஊற்றுவாங்க ஓடி வந்து படுத்துக்கணும் இவ தான் நான் தோப்பில் போட்டு அமர்த்துவா கூப்பிட்டு விடுவா அமர்த்துவேன் வந்து குத்தனங்கிறப்ப அப்படியே முதுவாக அமர்த்தியே இருப்பாள் எல்லா வருத்தங்கள் கணக்கு அதில் கிட்னி வருத்தம்ன்றது உண்மையாக ஒன்றும் செய்யலை கிட்னி வருத்தம் வந்தால் அந்த எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் வேணும் அந்த இதெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ இல்லாத இலைகள் வந்து கவர்மெண்ட்டில் போய் என்னவோ ஒரு வைத்தியம்னு சொல்லி அதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு ஒன்று இதுக்கு மேலே செய்ய இயலாது இப்போ கிட்னியை மாற்றண்டா அங்கே 50-60 லட்சம் எல்லாம் சொல்லுவாங்க எத்தனை வயசு வருது 23 வயது 30 வயது 30 வயசு என்ன இளம் வயசு தானே அண்ணாக்கு இளம் வயசு தான் என்ன செய்கிறது இதுக்கு மேலே ஒன்று ஆனால் கை காலெல்லாம் மீங்கிறன்னு சொல்லுவாங்களே கிட்னி பயருவீங்க ரைட் கிட்னி பயருவீங்க ரைட் என்ன செய்கிறது நீங்கள் இப்போ இந்த பிள்ளைக்காக தான் அம்மா உதவி செய்திருக்கிறா இந்த பணத்தை வச்சு நீங்கள் பிள்ளைங்க செலவுக்கும் பாய்ச்சி கொண்டு வைத்திய செலவுக்கும் கொஞ்சமாக பாவிங்க ஒன்றும் செய்யலாது சரிதானே
பணத்தை கொடுப்போம். ஆ ரைட். நீங்கள் என்ன நீங்களா பணம்? தங்கச்சிட்டே கொடுங்க. என்ன தானே வேணும்? இல்லை இல்லை இருங்க இருங்க நீங்கள் இருங்க இருங்க எண்ணுங்க. கண்டிப்பாக அம்மாட்ட கொடுப்போம்மா. அம்மம்மா எண்ணுவீங்க தானே? அம்மம்மாவே அப்பா அம்மா எண்ணுங்க. மாட்டீங்க அப்புறம் பாப்பா கொண்டு பாப்பா அண்ணுங்க அவனும் உஷாரா அண்ணணும். வீசி போட்டேன். ஆள் கட்டிக்காதே. ரைட். அவருக்கு பார்த்தீங்களா எல்லாம் தெரியுது. அப்படின்னா 6 5 குலசி இப்போ 150 புள்ளி எடுத்து 6ஆம் ஆண்டு படிக்க இது எண்ணத்தானே வேணும். சரி தானே? இதை வந்து அப்பா மாட்ட கொடுத்துட்டு அப்பா மாட்ட கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் வேண்டி தருவா என்ன? படிப்பு பிள்ளை படிப்பு செலவுக்கும் இதை பார்த்து செய்யட்டும். சரி நீங்கள் அப்பா மாட்ட கொடுங்க காசை. ஆனால் எல்லாரும் ஒன்றும் மாட்டினோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் சில பேர் ஆள் கட்டிக்காரு. இப்போ இந்த 45,000 ரூபா அம்மா லண்டனில் இருக்கிற அம்மா வந்து தன் பேர பிள்ளையால் நினச்சி கொண்டு சந்தோம். சொல்லுங்க. சரி தானே? அந்த அம்மா அம்மம்மா தானே அவருக்கு? அம்மம்மா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்களா? அம்மம்மா சொல்லுங்க. அவங்களுக்கு காசு தந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. சின்ன பிள்ளையோ பிள்ளைய குழந்தை இந்த 1-2 மாதிரி சின்ன பிள்ளை வாழ்த்தினா அம்மா கண்டிப்பாக அவங்க குடும்பம்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. வேற என்ன அம்மா நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் சொல்லுங்க. பிள்ளைக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றியை தெரிவித்து பெருசாக கதைக்க மாட்டேன். எல்லாருக்கும் வந்து வீடியோவில் கதைக்கிறாங்கன்னு சொல்ல போனால் இப்போ நாங்கள் ஒன்றும் சொல்கிறேன் ஓப்பனாக வந்து அப்படி வந்துட்டு காசை கொடுக்க வீடியோ இருந்தால் அவைக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறது எல்லாம் புது அனுபவம் மாதிரி கேமரா விட்ட அதில் ஒன்று. ஆனால் மற்றபடி நோம்பலாக கதைப்பில் இந்த ஃபோனை வச்சு முன்னால் பார்த்தோன்னே ஒரு சங்கடம். எங்களுக்கு வந்து சும்மா நோமலா கிடக்கு. எங்களுக்கு முதல் ஸ்டார்ட்டுக்கு அப்படித்தான் ஒரு அந்தரம் இருந்தால் பல எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஓகே மீண்டும் வந்து அம்மா சொன்ன மாதிரி பணத்தை வேட்டை ஒப்படைச்சிட்டோம். அம்மாவுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லா நாங்கள் உண்மையா இல்லை ஹெல்பிங் வீடியோன்னு சொல்லி நாங்கள் உண்மைக்கு போகிறே இல்லை. நான் நண்டைக்கு சொன்னேன் இதோட நிற்கிறதால வந்து ஹெல்பிங் வீடியோ இந்த அம்மா இப்படியான வீடியோ செய்ய கணக்கு பிரச்சனைகள் கணக்கு எல்லாம் பாரு. சரி சும்மா இது விஷயமான இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த அம்மா சொல்லாமல் எங்களுக்கு ஆசைப்படுறேன். நான் எதிர்பார்த்தேன் இந்த இப்படி ஹெல்பிங்காக கொஞ்சம் குறைச்சி நிப்பாட்டி கொடுத்து இது வந்து கஷ்டமான வேலை. இப்போ நான் இதை கொஞ்சம் நிப்பாடி போட்டு நாங்கள் எங்கண்ட வேலை இருக்குது நாங்கள் செய்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் பிள்ளைக்கு அம்மா காசு ஒரு தரமே இப்படி ஒரு பணத்தை இவ்வளவு தூரம் ஒருத்தருக்கும் கையில் காசு கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட தெரியல. ஒரு தரம் தெரியல. இந்த பிள்ளைய பார்த்து தான் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். ரைட். அப்போ அடுத்த வந்து அந்த வரணியிலே ஒரு கொட்டு அந்த மலையில் நினைக்கிற அந்த மழை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தகரங்களை மாற்றி அந்த வேலையை மட்டும் விடாக்கு காசு அந்த நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக அந்த வேலையை எங்களை நேரம் இல்லாமல் முடிக்கல சில முடிச்சு கொள்வோம். சரிதானே? ஓகே. மீண்டும் அந்த அம்மாவுக்கும் அம்மாவோட குடும்பம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நாங்களும் எல்லாம் பிள்ளை முருகப்பெருமான வேண்டிக் கொண்டு நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். ஓகே பாய்.